ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் vlog மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் ஃப்ரெஷ் பட்டாணி நிறையா இருந்துச்சு. அதை வச்சு ஒரு மசாலா கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் மாவு வந்து பிசைஞ்சிட்டேன் எழுந்திரிச்ச உடனே. இப்போ அதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். அப்புறம் தக்காளி, முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குட்டி விஷயம் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நேற்று வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்னு ஒரு மூவி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா யாரையாவது ரேப் பண்ணி வீடியோ எடுத்தால் அந்த விக்டிம் தான் தற்கொலை பண்ணி செத்துக்கிறாங்க. படத்துலையாவது அவங்க வந்து போல்டாக இருக்க மாதிரியோ இல்லை அவங்களுக்கு இருக்க மாதிரி காட்டலாம் இல்லையா? எப்போ பாருங்கள் ஏன் மூவிலையும் இந்த மாதிரியே பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்மளுமே கூட சரி யாராவதுன்னா விக்டிம் ஷேம் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் பார்க்கணும். படத்தில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அப்படி தான். இத்தனைக்கும் போலீஸ் ஆஃபீஸர் அப்பா அவருமே கூட அந்த மாதிரி தான் இருக்கார். நம்ம குழந்தைங்ககிட்டையும் சொல்லி வளர்க்கணும். என்ன நடந்தாலும் சரி முதல்ல வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். நம்ம எதுனாலும் பசங்க பேசினா கேட்போம் அப்படிங்கிறத. அந்த மாதிரி இல்லாமல் சொசைட்டியே பார்த்திங்கன்னா யார் இது பண்ணுறாங்களோ அவங்க ஃபோட்டோவை போட்டுருவாங்க. தப்பு பண்ணவங்க மூஞ்ச மறைச்சி தான் கூட்டிகிட்டு வராங்க. நம்ம நாட்டிலையும் அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரியான தண்டனை கிடைச்சா யாரும் தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. இப்போல்லாம் நியூஸை திறந்தாலே பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. ஒய்ஃபு ஹஸ்பண்டை கொண்டு சிமெண்ட் டப்பாவுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது பார்க்குற மாதிரியாக இருக்குது. நல்ல விதமாக எதுவுமே இல்லை. பாதி நிஜமாக நடக்கிறத மூவியில் எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூவியை பார்த்தும் சில பேர் கற்றுக்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல. இப்போல்லாம் நியூஸ் பார்க்கணுன்னாலே பயமாக தான் இருக்குது. அந்த லெவலில் இருக்குது நம்மளோட சொசைட்டி. ஸோ முந்திரி பருப்பு வந்து தண்ணி சேர்த்து மைக்ரோவேவில் ஜஸ்ட் 1 மினிட் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு உரிச்சது கூட பச்சை மிளகா அதுவும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது விஷயமா உங்களோட தாட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து முந்திரி பருப்பு பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் வெந்துச்சு. இது கூட ஒரு தக்காளி சேர்த்து இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பேனில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாக்கி இருக்கிறத பாட்டிலில் காலியாகிடுச்சு, அதை ரீஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்விஎஸ் கடலை எண்ணெய் தான் வாங்குறது. செக்கு எண்ணெயை விட வருஷ கணக்காக நான் இந்த கடலை எண்ணெய் தான் வாங்கிட்டுருக்கேன். நல்லா தான் இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் முழு கரம் மசாலா தேவைப்படும். பட்டை, கொஞ்சமாக ஸ்டார் ஆனிஸ், அப்புறம் 2 கிராம்பு, அது அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து தாளிக்கணும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே தேவையான இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம், இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிரும். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக நட்சத்திரப்பட்டை, குட்டியோண்டு கல்பாசி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு, அதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடணும். கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தது அப்படின்னா பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் இருக்கும். சிம்மில் வச்சு விட்ருக்கேன். கடகடன்னு அந்த டப்பாங்களெல்லாம் எடுத்த இடத்துலையே வச்சிடலாம். பிளாட்ஃபார்ம் நமக்கு எப்பயுமே க்ளீனாக இருக்கும். இல்லைன்னா எல்லாம் அங்கேயே சேர்ந்துடும். அப்புறமா எடுத்து வச்சிடலாம்னு நினச்சிட்டு சோம்பேறியாக இருப்போம். அதனால் அப்பப்போ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையுமே கூட முடிஞ்சிடும். இப்போது அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்ல வாசனை கமகமன்னு வருது. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கலாம். ஸோ இதுவுமே கூட இந்த மசாலா இதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி, முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் பெரியிற அளவுக்கு வதக்கிடணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பச்சையாக அரைச்சிட்டு வதக்க வேண்டாம் அப்படின்னா முதலே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு கூட திருப்பி மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து கூட செய்யலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ போட்ட மசாலா தூள் டப்பாங்களெல்லாம் எடுத்து திருப்பியும் கடகடன்னு வச்சுட்டு கரம் மசாலா மட்டும் எடுத்து கீழே வச்சுக்கலாம். நடுவில் கிளறி கொடுக்க மறக்கக்கூடாது, இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
ஸோ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த வீடியோ கிளிப்பு எப்படியோ இதாகிடுச்சு. அது கூட 1 கப்பு பட்டாணி, கொஞ்சமாக கரம் மசாலா, ப்ரௌன் சுகர் இல்லைன்னா சக்கரை. நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன், டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்தேன். இதை இப்போ திருப்பியுமே கூட நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக பட்டாணி கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, வெறும் நம்ம இந்த பாஸ்மதி ரைஸ் வச்சு கீ ரைஸ், ஜீரா ரைஸ்ன்னு செய்வோம் பார்த்தீங்களா, அது கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே கூட சூப்பராக இருக்கும். தண்ணி நிறையா சேர்க்கல நான். அவ்வளோதான், மூடி போட்டு சின்ன பர்னருக்கு மாற்றிட்டு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ப்ரெஷர் குக்கர். இப்போ வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். ஸ்டீம் போகிறதுக்குள்ளே சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி மாவில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர்னு ஒன்று வாங்கி வச்சுருக்காரு ஹஸ்பண்ட். அதை போடு அப்படின்னாரா, ஒரு 3 ஸ்பூன் அதை போட்டேன். சப்பாத்தி டெக்ஸ்சரே நல்லா இல்லை. அது ஜஸ்ட்டு தண்ணியில் கலக்கியே குடிச்சிடலாம் போல். அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா எதுலையாவது நீங்கள் சாப்பாடுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலான்னு. வேறு எதுலேயே மிக்ஸ் பண்ணோம், தோசை மாவில் மிக்ஸ் பண்ணாலும் தோசை வந்து நல்லா வரமாட்டேங்குது. அதே மாதிரி இன்றைக்கி தான் சப்பாத்தி மாவில் போட்டு பார்த்தேன். அதுவுமே கூட சப்பாத்தி டெக்ஸ்சரும் நல்லா இல்லை. அதனால் தண்ணியிலேயே கலக்கி குடிச்சிடலாம். ஸோ சொன்னாலாம் நம்ப மாட்டாங்க வீட்டில். அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், கேட்கல. சரின்னு போட்டு 2 தடவை கொடுப்போம். ஒரு நாள் தோசையில் போட்டேன், தோசை சொதப்பிடுச்சு. இன்றைக்கி சப்பாத்தியில் போட்டிருக்கேன், இதுவும் வரட்டி மாதிரி தான் வருது. நமக்கு வந்து அப்படியே ப்ராப்பராக செஞ்சு காட்டினா தான் நம்பிக்கை வருது. என்ன பண்ணுறது, சில பேருக்கு இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அதனால் நான் சொன்னேன், பாருங்கள் சப்பாத்தியும் வரட்டி மாதிரி இருக்குன்னு. சரி இனிமேல் எதுலேயும் போடாத, தண்ணியிலே கரைச்சி குடிச்சிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ ப்ரெஷர் பேனை தூக்கி கொண்டே அந்த பக்கம் வச்சுட்டு கடகடன்னு ஆளுக்கு 3 சப்பாத்தி. சப்ஜி சூப்பராக வந்திருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த சப்பாத்தி ப்ரோட்டீன் மாவு போட்டு பிசைஞ்சனால சொதப்பிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே வந்து நார்மலாக நம்ம போட்டோம்னா நல்லா தெரியும் இல்லையா, இது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கடகடன்னு சப்பாத்தி போட்டு எடுத்துடுறேன். நடுவில் எண்ணெய் தேய்ச்சி முக்கோணமாக போட்டு எடுக்கிறேன். இந்த சப்பாத்தி கட்டையுமே கூட நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த தேய்க்கிற கட்டையும் அதிலே வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் மீஷோலேருந்து வாங்கினேன்னு நினைக்கிறேன். சில டைம் எடுத்து யூஸ் பண்ண மறந்துடுவேன், உள்ளே வச்சுருப்பேன். ஸோ அந்த பக்கம் சப்பாத்தி சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் சப்ஜி திறந்தேன். பாருங்கள், சூப்பராக நல்லா எண்ணெய் மிதந்து திக்காக கம கமன்னு சூப்பராக வந்திருக்கு. ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி. உருளைக்கிழங்கு வேணுன்னா கூட நீங்கள் இதில் 2 சேர்த்துக்கலாம். டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ சூப்பரான பீஸ் மசாலா அண்ட் சப்பாத்தி ரெடி. ஹஸ்பண்ட் கொண்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். சப்ஜி வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.